அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான தொடர் கேள்விகளுக்கு அவர் ஒரு முக்கியமான பதிலை சொல்லியிருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை நாங்கள் தான், நான் எடுப்பதுதான் முடிவு அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு எதிர்வினையாக இன்னொரு கோணத்தில் அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வது, அமித்ஷா கூறுவதே எங்களுக்கு வேத வாக்கு, கூட்டணி ஆட்சி என 6 முறைக்கு மேல் அவர் சொல்லிவிட்டார், அதனால அதுதான் எங்களது வேத வாக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். வேறு முடிவுக்கு தயாராகி விட்டதா அதிமுக என்கிற தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். பத்திரிகையாளர் ரகு அவர்கள், வணக்கம் ரகு. எழுத்தாளர் ராம்கி, வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. ராம்கி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது, நான் எடுக்கிறது தான் முடிவு. கூட்டணி ஆட்சி தொடர்பான கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நான் எடுப்பது தான் முடிவு, நாங்க தான் தலைமை அப்படின்றாரு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, 6 முறை கூட்டணி ஆட்சின்னு சொல்லியாச்சு, அதுதான் எங்களது வேத வாக்கு அப்படின்னு சொல்ற 2 ஸ்டேட்மெண்ட். இது என்ன பொருளை உணர்த்துது? அண்ணாமலை முன்னாடி இதே தான் பேசினாரு, இது மாதிரி கூட்டணி ஆட்சி தான், அதுவும் பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போ அவர் பாஜக தலைமைக்கு எதிராக பேசுகிறாரு கூட ஒரு கருத்து வந்தது. ஆனால் இப்போ அவர் சொல்கிறது டோனே என்னன்னா, நான் சொன்ன கருத்து அதான், ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னதுனால அவருடைய பாஜகவோட உண்மையான தொண்டனாக இருந்து சொல்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. ஸோ அவர் தனி பாதை, ஒரு அரசியல் பாதையாக இருக்குது. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் வேறு ஏதோ மனதில் வைத்து பேசுகிறாருன்னு தான் பார்க்க முடியும். என்ன மனசில் வச்சு பேசுகிறார்? அவர் ஒரு பேசும்போது தெளிவுபடுத்துறாரு, இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் நான் தலையிடவே இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் தலையிடவே இல்லை, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன முடிவுகள் எட்டப்பட்டதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா நான் பாஜக தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்கிறேன். அது என்ன சொல்லுதோன்றதுல கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இருக்கு, அங்க அதுதான் பாயிண்ட், அதுதான் வேத வாக்குன்றது. திரு இபிஎஸ் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நம்ம பேசலாமே. அவர் சொல்றார், நான் தான் அங்க முடிவெடுப்பேன் அப்படின்னு. அது என்ன பொருளை தருது? இல்ல, அதிமுக அவர் சொல்றதுதான் நியாயம். அவங்க தான் அது இதுவரைக்கும் பாஸ்ட், அதாவது சில விஷயங்கள் கூட்டணியாகத்தான் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். 20 ஆண்டு கால ஹிஸ்டரி விட சொல்லுது. தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி தான், அதாவது ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக இப்போ நாங்கள் 2006 அதான எக்ஸாம்பிள். ஈவன் தோ அது மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட திமுக தான் அங்கே ஆட்சியில் இருந்தது, ஆனால் அது ஒரு கூட்டணி ஆட்சி தான். ஸோ அது மாதிரி ஒரு பிராண்ட் நேமுக்காக தான் பாஜக எதிர்பார்க்கிறது. ஸோ அதை அப்படிதான் இந்த இதை நோக்கி தான் போக போறோங்கிறது தெரிஞ்சாலும் இப்ப நம்ம வெளிப்படையா பேசுவது திரு ராம்கி, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, இது நான் எடுக்க போகிற முடிவு, நான் தான் முடிவை எடுப்பேன்னு தடாலடியா சொல்லிட்டார். தடாலடியா ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, திமுகவுக்கு சரியான எதிர்பார்ட்டி அதிமுகங்கிற ஒரு அந்த ஹெட் இருக்கு பாத்தீங்களா, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, அந்த சூழல் தமிழ்நாட்டில் நிலவணும்னா இந்த கருத்தை அவர் முன்வைத்தால் தான் விடும். இல்லைன்னா திமுக வெர்சஸ் அதர் பார்ட்டி. இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, எதிர்கட்சிகள் ஒன்றிணையவே இல்லை, சிதறி கிடைக்கின்றன. எப்படி 2019 இந்த செய்தி சொன்னது அமித்ஷா அவர்களுக்கு சொல்லியிருக்காரா, திமுகவுக்கு சொல்லியிருக்காரா? யார் சொல்றீங்க? அவர் இபிஎஸ் அவங்க இபிஎஸ் சொன்னது எல்லாருக்குமே பொதுவாக அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரு. என்னன்னா, இது இந்த வரக்கூடிய தேர்தல் திமுக வெர்சஸ் அதிமுக இருந்தால் மட்டும்தான் அதிமுக கூட்டணிக்கே. ஒருவேளை அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்றத மீண்டும் வலியுறுத்தினாங்கன்னா என்ன நடக்கும்? அப்ப இல்ல, கூட்டணி ஆட்சி வலியுறுத்தினா, கூட்டணி ஆட்சினா அவங்க அதை தான் விரும்புறாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்ததுங்கிற வர ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க விரும்புறாங்க. சரி, ஆனா அதனால ஒன்றும் பெரிய இது இல்லையா? இவங்க சொல்ற திமுக கூட்டணி நம்ம சொல்றோம், அது இந்தியா கூட்டணி தான். பாயிண்ட் என்னன்னா, அண்ணாமலை இன்னைக்கு பேசி இருக்கிறதையும் நீங்க சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கு. அமித்ஷா ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க, அதுலதான் இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க, நான் எடுக்கிறதா முடிவுன்னா அதுல கராரா இருப்பாரா? நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் கராரா இருந்தாக வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிமுக கூட்டணி வெற்றி கிடைக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சில பாஜக எம்எல்ஏக்களாவது சட்டமன்றம் செல்ல முடியும். ஏன்னா நீங்க பெரிய அண்ணன் கூட்டணியில பெரிய அண்ணன் அதிமுகங்கிற முகம், எடப்பாடிங்கிற முகத்தை வைத்துதான் இந்த கூட்டணி எம்எல்ஏக்களே உள்ள போக முடியாது. எந்த கூட்டணியில யார் சேர்ந்தாலும் சரி, அவர்களை முன்வைத்துதான் இவர்கள் வெற்றி பெறவே முடியும். அப்படிதான் நடக்க போகிறது. ஆனா அதற்கு முன்னாடி நடக்கிற இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கா இல்லையேங்கிற ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க. மோரோவர் இதையெல்லாம் தாண்டி இவங்க பரபரப்பா செய்தியில் அடிபடுவதற்காகவே இருதரப்பிலும் உள்ளுக்குள்ளே 2 இருமுனையாக இருந்துட்டு செய்தியை பரப்புறாங்களோங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க
பார்க்குற போது திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றது, நேற்று இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை, கூட்டணி ஆட்சின்னு சொல்லவே இல்லைன்னு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்டையோ எல்முருகன் அவர்கள்ட்டையோ கேட்டாங்கன்னா ரொம்ப பட்டும் படாம தான் அதை கடந்து போனாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் இல்லைங்க 6 முறைக்கு மேல கூட்டணி ஆட்சின்னு சொல்லியாச்சு, அமித்ஷா அவர்கள் சொன்னது இதுபடிதான் நான் நடப்பேன், இதுதான் என் வேத வாக்கு அப்படின்னு. இங்க அதற்கு முன்பாக இபிஎஸ் அவர்கள் எல்லாம் முடிவெடுப்பாங்க, டெல்லியில கலந்து பேசி முடிவெடுப்போம்னு சொன்னவர் நான் தான் பாஸ்ன்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எப்படி புரியும், என்ன நடந்துட்டு இருக்கு அப்போ? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்தி பேட்டியும் படிக்கல, தினமலர் பேட்டியும் படிக்கல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியும் படிக்கல. இந்த 3 பேட்டிகள்லையும் அமித்ஷா சொன்னதை மையமாக வச்சு தான், இன்னொரு இந்தி ஊடகத்திலையும் அமித்ஷா சொன்னதை மையமாக வச்சு தான் அண்ணாமலை இது எங்கள் தலைவருக்கு கருத்து, ஒவ்வொரு தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்கிறான், தொண்டர்கள் விருப்பத்தை தலைவர் செய்திருக்கிறாரு, இன்னைக்குள்ள எங்கள் நிலைப்பாடு கூட்டணி ஆட்சி தான், இந்த அணி வெற்றி பெற்றாலுங்கிறது தான் அண்ணாமலை தெள்ள தெளிவாக சொல்கிறாரு. இதில் அமித்ஷாவோட கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்குன்னு எல்முருகனும் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அண்ணாமலைக்கு முன்னாடியே எல்முருகனும் இந்த அளவுக்கு எலாபரேட்டா சொல்லலனா, கூட்டணி ஆட்சின்றத அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணாம அவர் சொல்லிட்டாருனாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் அதை போட்டு உடைக்கிறார். என்ன சொல்லிட்டாருங்கிறத அண்ணாமலை தெள்ள தெளிவா விளக்கங்களை கொடுக்கிறார். இது மோர் மூப்பனார் வாழப்பாடி மாதிரி பாஜகவுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உள்கட்சி அரசியல் தான் இதுல மேலும் டாமினண்டா இதுல இருக்குது. பாஜகக்குள்ள ஒரு உள்கட்சி அரசியல் தான் டாமினண்டா இருக்குது. நான் அமித்ஷா கருத்தை என்டால்ஸ் பண்றேன், அமித்ஷா சொன்னதை நான் என்டால்ஸ் பண்றேன், இதை மற்ற தலைவர்கள் முருகனை தவிர மற்றவங்க பேச மறுக்கிறாருங்கிறத தொண்டர்கள் மத்தியில அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்ப என்னன்னா நான் கூட்டணி ஆட்சின்றதுல நாங்க உறுதியா இருப்போம்னு சொல்ல வராரா? கூட்டணி ஆட்சி தாங்கிறத அமித்ஷா பேசியிருக்கிறாரு, அதைத்தான் அமித்ஷா வெளியே சொல்றாரு, அதுல நாங்க உறுதியா இருக்கோம். இதை மாத்தணும்னா எடப்பாடியும் அமித்ஷாவும் பேசி மாத்திக்கிட்டு, அது மாத்தாதது வரை அமித்ஷா கருத்து இதுதான், அதுதான் பாஜக தொண்டர்களின் கருத்து, என்னுடைய கருத்துங்கிறத அடிச்சு ஆணித்தரமா. இபிஎஸ் அவர்கள் நான் தான் முடிவெடுப்பேன், நாங்க தான் தலைமைன்னு சொல்றாங்கல்ல, அது யாருக்கு செய்தி? அது அந்த செய்தி யாருக்கு? அந்த செய்தி நம்ம மேலிருந்த வாரியா பார்த்தா பாஜக தலைமைக்கான செய்தின்னு தான் எடுக்கணும். ஆனா 2 நாளைக்கு முன்ன அவர் பேசின ஒரு பேச்சு, பாமக எங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க, என்ன சந்தோஷத்துல சொன்னார். கொஞ்சம் கைத்தட்ட பார்த்ததும் பாமக இல்லைன்னா 90 தொகுதியில நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, பாமகவுக்கு நம்மளால லாபம் இல்ல, பாமகவால நம்ம பெரிய லாபம் அடைஞ்சிட்டு இருக்கோங்கிற அதுல உணர்ச்சி வசப்பட்டு என்டிஏல பாமக இருக்காங்க, அதனால பாமக நம்ம கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தாரு. அப்போ பாமகவை இந்த அணிக்கு கொண்டு வர்றது அவருக்கு ரொம்ப மஸ்ட். அவர் பாமகங்கிறது டாக்டர் ஐயா அன்புமணி 2 பேரும் சேர்த்த பாமகங்கிற அந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார். பயன்படுத்தும் போது அவர் என்டிஏங்கிறதையும் பயன்படுத்தினார். அப்போ என்டிஏங்கிறது அவருக்கு மஸ்ட்ங்கிறதையும் அவர் இன்டைரக்டா அதுல ஒத்துக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகுதானே இதை சொல்றார், நான் தான் முடிவெடுப்பேன்னா அப்ப அதனோட பொருள் என்னன்னா கூட்டணி ஆட்சின்னு நீங்க வலியுறுத்த முடியாது, இங்க நான் தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அழுத்தி அப்படி வலியுறுத்தினால் வேறு முடிவுகள் கூட எடுக்க அவருக்கு வேறு ஆப்ஷன் கூட இருக்கு அப்படின்னு பொருள் கொள்ளலாமா? அதுக்கு அப்படி அந்த பொருள் வருமா? அடுத்த நாளே அன்புமணி, டாக்டர் அன்புமணி 4 அமைச்சர்கள் நாங்க இருப்போம்னு தெளிவா வருது சொன்னதும், இவரு பாமக இல்லாம 90 தொகுதியில ஃபைட் பண்ண முடியாதுங்கிற தன்னோட பலகீனத்தை தன்னை அறியாம ஜெயங்கொண்டனத்துல வெளிப்படுத்தினதும் அன்புமணி அதை பிடிச்சுக்கிட்டாரு, நாங்க 4 அமைச்சர் இருப்போம்னு. ஏற்கனவே அமித்ஷா அமைச்சரவையில கூட்டணி அமைச்சர் தாங்கிறத அமித்ஷா சொல்றாரு. அன்புமணியும் பிடிச்சதும் இவருக்கு நாம அந்த இடத்துக்குள்ள ஜெயங்கொண்டன்ல தப்பு பண்ணிட்டோம், பாமகவுக்கு பெரிய லிவரேஜ் கொடுத்துட்டோம், ஊடகத்துல பாமக இல்லைன்னா 90 தொகுதியில ஃபைட்டே இல்லை, திமுகவுக்கு கேக் வாக்கு, அந்த கருத்துக்கு நாம அடிபணிஞ்சிட்டோங்கிற அந்த உணர்வு வரவும் சம்பந்தமே இல்லாம விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் இங்க வருவாங்கிறது லாஜிக்கே இல்லாத ஒரு கருத்தையும் அவரு அந்த இடத்துல சொல்றாரு. அப்படி லாஜிக்கே இல்லாததுன்னு சொல்றீங்க? ஒருவேளை பாஜக தானே அங்கு தடையா இருக்கு, பாஜக அல்லாத ஒரு அணி அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் ஒருவேளை வரலாம், விசிகே வரலாம், இது பாஜகவுக்கான செய்தியா பார்க்க முடியாதா? 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவர் கூட வரமாட்டாருங்க கருத்தை 2024 மக்களவையில் நாம பதிவு பண்ணோம். அதுதான் மக்களவையில் நடந்தது. 5 இடங்கள் திருமாவளவன் கொடுக்குறாங்கிற பேச்சு வந்தது, கம்யூனிஸ்டுகள் போறாங்கன்னு பேச்சு வந்தது. அன்னைக்கு பாஜக கூட்டணியிலே இல்ல, பாஜக கூட்டணியிலே இல்லாத போதும் 5 சீட்டு திருமாவளவனுக்குன்ற பேச்செல்லாம் வரும்போதும் ஸ்டாலின் கொடுக்க 2 எம்பி போஸ்ட்
அஞ்சு வாங்கியும் அரசியல் முடிஞ்சு போகும்னு தான். எஸ், அரசியல் முடிஞ்சு போகுங்கிற அடிப்படையில் தான் திருமாவளவன் அந்த இடத்துக்கு போகல. திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்படி பாருங்களேன், திரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க எனக்கு நெருக்கடி கொடுத்தால் இந்த கூட்டணியே மறுபரிசீலனை செய்யக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன். ஏன்னா முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன், நான் தான் முடிவெடுப்பேன்னு அதுக்கு பொருள் கொள்ளக்கூடாதா? ஏன்னா இதுவரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அமித்ஷா வரணும், அமித்ஷா தான் முடிவெடுப்பார், முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதையே பிஜேபி பார்லிமெண்ட் போர்டு தான் பேசுன்றதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினை தானே இது இபிஎஸ் அவர்களோடது. கண்டிப்பா ஒரு தலைவர் இது கூட சொல்லலைன்னா ரொம்ப அவரை கிள்ளிக்கிறையா நடத்திடுவாங்க தான் உண்மை. ஆனா ரெண்டு பேருக்குமே டிஸ்டர்ஸ் பொசிஷன்ல தான் இருக்கிறாரு. இவர் மக்களவை தேர்தலில் என்ன சொன்னாரு, நாங்க தான் பிரதமரை முடிவு பண்ணுவோம், நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி, நாங்க ஜெகன் மாதிரி, யார் பிரதமருங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணணும் தான் அதே ஃப்ரே பேஸ் தான் காட்டினாரு. இப்பவும் அதே ஃப்ரே பேஸ் தான் இவரும் இப்பவும் காட்டுறாரு. பாஜகவும் ஒரு சில இடங்களாவது வரும்னு எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கும் ஒரு இடமும் வரல. அப்ப ரெண்டு பேருமே பலகீனமான இடத்துல தான் இருக்கிறாங்க. திராவிட கட்சி அது இதெல்லாம் என் தம்பி சொல்ற அளவுக்கு அத பலத்தோட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல, இந்த அளவுக்கு பலத்தோட இல்ல, அது அவரோட ஃபால்ட் அல்ல, ஃபால், வீழ்ச்சி. இந்த அளவுக்கு வீழ்ச்சியை அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்த கண்டிப்பா அண்ணாமலை பயன்படுத்துறாரு. அந்த இடத்துல தான் தன்னுடைய 11.4% மற்ற தாமரையில் நின்று மற்றவங்க ஓட்டையும் சேர்த்து தான் அதற்குரிய சீட்டுகளை வாங்குறது அண்ணாமலை நிற்கிறாரு. ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்கு சீட்டு வாங்கணுங்கிற பவர் பொலிட்டிக்ஸ் தான் கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ரூபத்தில் அண்ணாமலை பண்றாரு. எடப்பாடி இதுல இதுவரை பார்கெனிங்ல எடப்பாடி விழல. 2024 கூட 6க்கு மேல தரமாட்டேன்னு சொல்லும் போது கூட்டணியை முறிஞ்சது. இப்ப முறிச்சிட்டு போனா எடப்பாடி நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஏன்னா கூட்டணி இல்லாத சூழ்நிலை தான் வந்தாரு. அதையும் மட்டும் இல்ல, நீங்க முறிச்சிட்டு போனா என் கையில தான் பாஜக வரும், நான் ஒரு அணி அமைச்சு உங்களோட 1/3 இடத்துல பெரிய ஆளுன்னு காட்ட மாதிரி 2/3 இடத்துல என்னால பெரிய ஆளை காட்ட முடியுங்கிற நம்பிக்கையில என் தலைவர் அமித்ஷா கருத்துக்கு நான் இருக்கிறேன்னு என் தலைவர் அமித்ஷான்னு முத சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு பேட்டியை சொல்லி இருக்கிறார். அக்னீஸ்வரன், இதுல ரெண்டு விஷயம் இபிஎஸ் அவர்கள் சொன்னதனுடைய பொருள் என்ன அப்படின்றது, நான் எடுப்பதுதான் முடிவு, எல்லாமே கூட்டணி ஆட்சி தொடர்பான கேள்விகளுக்கு தான் அந்த பதிலா இருக்கு. அதுல இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னே சொல்லலைங்க அப்படின்றது தான் இதுவரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றது 6 முறை சொல்லியாச்சு, எல்லா செய்தித்தாள்கள்லையும் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, மற்ற கூட்டணி கட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான் கேட்குறாங்க, இதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதல் கேள்வி என்ன சார் கேட்டீங்க? இபிஎஸ் அவர்கள் நான் தான் முடிவெடுப்பேன்றதும் அதுக்கு சொல்லிடுறேன் சார். அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். சரி, அம்மையார் மறைந்து போன ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என்று கேட்டதை இந்த அகில உலகமும் பாராட்டியது, இந்தியா உள்பட எல்லாமே. இப்போ அதே அடிப்படையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை வந்தவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுப்பதுதான் சாலச் சிறந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ தான் அம்மையார் பாணிக்கு வந்திருக்கிறார் என்று அடியேன் நான் யோசிக்கிறேன். இது ஒண்ணு, அப்படித்தான் பேசணும், அப்படித்தான் இருக்கணும். ஒரு தலைமை அவர்கள் வந்துட்டாங்களே, அதுக்கு பதிலா நான் அடுத்து வரேன். நீங்க நாம தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி நிலவரத்தைப்படி பார்க்கிற போது பாஜக அதிமுக கூட்டணி, அதில் மாற்றமே இல்லை. கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை என்று 2 முறை பேசிவிட்டார் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பேசியதற்கு பிறகும் இல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடிய நாட்டில் சில பேருங்க இருக்காங்கல்ல, எங்களை மாதிரி ஆட்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுக்கிறேன்னா அவங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன். நம்ம நேர்பட பேச உலக தமிழர்கள் எல்லாம் பாக்குறாங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுவோம், உலக நாடுகளுக்கு எல்லாம் அப்புறம் பேசலாம். உலக தமிழ் ஆடியன்ஸ்க்கு தான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், நான் அதை சொல்லி முடிச்சிடறேன். கூட்டணி ஆட்சி என்று திரும்ப திரும்ப நீங்க அந்த பேட்டியில பாத்தீங்களா, இந்த பேட்டியை பாத்தீங்களா சொல்றீங்கல்ல, ஒருவேளை நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னு நினைத்தால் சார், என் தனிப்பட்ட கருத்து, சரி, யாருக்கும் பயந்தோ கட்டுப்பட்டோ அதிகார ஆசை போதையில் மிதப்பவன் அடியன் அல்ல, இன்றைக்கு மட்டும் இல்ல என்றைக்கும். ஆகையினால கூட்டணி ஆட்சி என்று நீங்க பேசுறீங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக உங்களுடன் கூட்டணி இருந்தால், அப்படி நீங்க மத்திய அமைச்சரவை நீங்கள் அமைத்தால் அதுல நிதி
ராணுவம், வெளிவிவகாரத்துறை, இதை அதிமுகவிற்கு நீங்கள் வழங்குவீர்களா என்பது அடியனுடைய ஆசை. இது அதோட நான் நிப்பாட்டிக்கிறோம். இப்ப இல்ல நீங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். நீங்க பூடகமா இதுல கடிவாளம் எல்லாம் நீங்க போடக்கூடாது. நீங்க வந்து கடிவாளம் எல்லாம் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சிச்சு. ஆனா நீங்க இன்னைக்கு ஆட்சியை பிடிப்போம்னு அழுத்தத்தை வச்சுக்கிட்டு அவங்களை ஏவி வருது, இவங்களை ஏவி வருது, இதெல்லாம் நீங்கள் நேர்கொண்டு எதிர்மறையாக நீங்க அரசியல் பண்ணாதீங்க. என்னன்னா இங்க எங்க சிக்கல் வந்ததுன்னா, அமித்ஷா அவர்கள் பத்திரிகைகள்ல பேட்டி கொடுத்ததை எல்லாரும் சுட்டி காட்டிய பிறகும் இபிஎஸ் அவர்கள், அமித்ஷா அவர்கள் அதை சொல்லலன்னு சொல்லிட்டே இருந்ததுதான். பத்திரிகைகளை நமக்கு பிரிண்டா சார் அது இதுதான் கேள்வி. அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு, எங்க தலைவர் சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சி தான், இதுதான் எங்கள் வேத வாக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க இபிஎஸ் வேற ஆப்ஷன் இல்லைன்றதை தான் சொல்றாங்க. இது வந்து அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மாற்றும் இருக்கு, பாஜக தலைமையிலான இன்னொரு மாற்று அணியை அமைக்க முடியுன்றதை சுட்டி காட்டுறாங்க. அண்ணாமலையால அது முடியுன்றதை சொல்றாங்க. நான் வந்து முன்னாள் தலைவருக்கு பதில் சொல்லல, அண்ணன் ரவீந்திரன் அவர்களுக்கு பதில் சொல்லவா? நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லலாம். பாஜகவுக்கு மாற்று இருக்குல்ல, பாஜகவுக்கே மாற்று இருக்கிற போது அதிமுகவுக்கு மாற்று இருக்காதா? தாவேகா ரெடியா இருக்குது, நான் வந்து திமுகவுடையும் பாஜகவுடையும் சேரவே மாட்டேன். ஒண்ணு. விசிகா பாஜக அல்லாத அதிமுகவுடன் சேருவதில் தவறொன்றுமில்லை, அண்ணன் திருமாவளவன் கூற்று. நேத்து மரியாதைக்குரிய திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஏப்பா நாங்களே வந்து நாங்க வந்து மாநிலத்தில் ஆட்சி அமைச்சனா நாங்க அமைச்சரவை காங்கிரஸ் இருக்கும். சரி, அங்க இந்த இடம் ஒரு கேள்வி, ஏன் பாஜகவுக்கு அமைச்சரவையில் தரமாட்டீங்க, ஆனா காங்கிரஸ்ல 2 அமைச்சர் கொடுப்பீங்களா? அது திமுக தான் கேட்கணும். இல்ல இல்ல, நான் அண்ணன் வேலுச்சாமி கருத்தை தான் சொன்னேன். காங்கிரஸ் ஆப்ஷனா காமிச்சீங்கன்னா அந்த சிக்கல் இருக்காதா உங்களுக்கு? நீங்க எப்படி மாற்றுன்னு இப்ப தாவேகாவை காமிக்கிறீங்க, விசிகாவை காமிக்கிறீங்க? இல்ல சார், இல்ல இல்ல, அண்ணன் சொன்னார்ல, அதாவது பாஜகவுக்கு மாற்று இருக்கு அப்படின்னு சொன்னார்ல சார். இது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, இது நடக்க போறது சட்டமன்ற. அதிமுகவுக்கு மாற்று இருக்குன்றீங்களா? உண்மை அதுதானே சார். சார் ஒரு புழுவை கூட நீங்க வந்து ரொம்ப துன்பப்படுத்தினு வச்சுக்கோங்களேன், அது வந்து எழுந்து தப்பிக்க நினைக்கும். அது தானே இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு எல்லா அதிகார பலத்தையும் வச்சுக்கிட்டு அது கர்நாடகாவோட கேட்டை போட்டு முடிச்சிருங்க. தமிழ்நாட்டுக்கு அது இங்க திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு பாஜக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். இப்ப பாயிண்ட் என்னன்னா, கூட்டணி எல்லாம் அமைத்த பிறகு இந்த கூட்டணி ஆட்சின்ற விஷயத்திற்குள்ளதான் அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்ந்துட்டே இருக்கு. இப்ப அதிமுக, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு கூட்டணி இருந்து வேறு வழி இல்லாம தான் பாஜகவுக்கு அதிமுக வந்ததா அவர் சொல்றாரு. வழி இல்லாமல்லாம் ஒரு அரசியல் கட்சியை பார்த்து சொல்லக்கூடாது சார். அவர் சொல்வதை இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு உள்துறை அமைச்சர் போய் நான் தான் இந்த கூட்டணி அமைக்கிறேன் எந்த மாநிலத்துக்கு போனார் சொல்லுங்க? யார் வழி இல்லாம வந்தது? இறங்கி வந்தாங்க, பாஜக இறங்கி வந்தாங்க. அப்ப பாஜக இறங்கி வந்து விட்டு வார்த்தையால மட்டும் வான வேடிக்கை விடுறீங்களா? வழி இல்லாமல் எங்க எதிர்மறை வாக்குகள் திமுகவுக்கு கூடி இருக்கிற போது இப்ப அவங்க வந்து 2021 வெறும் 3% தான் சார் டிஃபரெண்ட். நான் இப்படி சொல்றேன், வழி இல்லாமல் அப்படி இப்படிலாம் சொல்றாருல அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். திரு அண்ணாமலை அவர்களுடைய மனசாட்சியாக செயல்படுகிற அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி கேட்டு சொல்லுங்க, கூட்டணி ஆட்சி என்று வருகிற போது 2029 அதிமுக கூட்டணி என்று இருந்தால் அது வந்து நீங்க 3ஐயும் கொடுப்பீங்களா? இந்த 3 துறையும் கொடுப்பீங்களா? கேட்டு சொல்லுங்க, உடனே கேட்டு சொல்லுங்க. அது 2019 கேட்டிருக்கலாம், ஏன் கேட்கல? நான் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி தான் கேட்டேன். திரு ரகு அவர்கள் ஏன் என்ன நடந்துட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இபிஎஸ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பேசுற பேச்சுக்கள், அண்ணாமலை அதை மீண்டும் வலியுறுத்தி பேசினதையும் வச்சுட்டு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல அக்னிஸ்வரனுக்கு ஒன்று சொல்லிடுறேன். விஜய் வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வைக்க தயார்னு பேச சொன்னாரா? எப்பயாவது சொன்னாரா? பொருட்டாவே எடுத்துக்கல இவங்க கட்சியை, ஏடிஎம்கேவை. அப்படி இருக்கிற போது அவர் தயாரா இருக்கிறாரு. என்ன அவர் வந்து எதிரின்னு சொல்றது பிஜேபியும் டிஎம்கே தான். உங்களை வந்து அவர் ஒரு எதிரியாவே பார்க்காதது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? அது வந்து அவர் ரெடியா இருக்கிறாரு சொல்லி அவர் சொன்னாரா? எங்கேயாவது இப்ப ஊடகம் அவரு கூட்டணின்னு சொன்னாரா? உங்களோட கூட்டணி வர தயாரு சொன்னாரா? இன்னைக்கு அது சொல்லல. கூட்டணி இல்லன்னு எங்கேயா சொல்லிருக்காரா? சொல்லுங்க. சரி சரி, இதை சொல்லிட்டு தான் நீங்க போகணும். இங்க சரி, அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, உங்களுக்கு எங்க அவர் உயிர் கொடுக்கணும்? அது எப்படி? அது மாதிரி பாஜகவுக்கு எங்க அதிமுக உயிர் கொடுக்கணும்? கூட்டணி வச்சிருக்க கூடாது. அப்ப பேசலையே. 2019 ஏன் கேட்கலங்கறாரு? 2019 இப்படி பேசலையே. விஜய் ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்க கேட்டதுக்கு ஒரு பதிலே சொல்ல.
நான் கேட்டது நீங்க போய் சொல்லல. அவர் வரட்டும். இல்ல, அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது தேர்தலுக்கு அப்புறம் 2026 தேர்தலுக்கு அப்புறம் அமைக்கப்படும் ஆட்சியில நாங்கள் பங்கு பெறுவோம். இதை விட கிளியர் கட்டா சொல்லவே முடியாது. நீங்க கடைசியா வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்டர்வியூல தெளிவா சொல்லிட்டாரு. அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? அமித்ஷா அப்படி சொல்றது தவறு, இங்க வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது, கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லணும். இவர் அமித்ஷா சொன்னதை அவர் சொன்னதையே ஒரு அக்னாலஜ் பண்ண மாட்டேங்கிறாரு. முதல்ல நடந்தது இல்ல அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க. அதே பொழிப்புரையை திருப்பி சொன்னா என்னங்க அர்த்தம்? நியாயம் இல்ல. இது பப்ளிக்கா சொல்லிருக்காரு. அக்னீஸ்வரன், நீங்க அதை எப்படி தைரியம் இருந்தா அமித்ஷா சொன்னது தவறு, அதை நாங்க ஏத்துக்க முடியாது, கூட்டணி ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றதுல அவருக்கு என்ன தயக்கம்? இந்த வார்த்தை என்ன திரு ரகு? நான் எடுப்பதுதான் முடிவு, இங்க நாங்க தான் தலைமைன்றது அமித்ஷாவுக்கே கொடுக்கல. அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வரல. முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இவர் பேசி இருக்கணும். தமிழ்நாட்டுல பிரைமரி போர்ஸா இருக்கிற ஏடிஎம்கே, தமிழ்நாட்டில் அப்னாதல் மாதிரி ஒரு சின்ன கட்சியா இருக்கிற பிஜேபிக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. சரி, வந்தாரு, அனௌன்ஸ் பண்ணாரு, இவர் மைக் எடுத்து தமிழ்ல பேச வேண்டியதானே? எங்க ஏடிஎம்கே தலைமையில தான் நான் அமையும், 30 வருஷத்துக்கு மேல நாங்க ஆட்சி செஞ்சிருக்கோம், நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்னு அப்பயே அவர் இருக்கும் போதே சொல்லிட்டா அப்புறம் அவருக்கு அவருடைய பேச்சுக்கு விளக்கெல்லாம் கொடுத்துருக்க வேண்டாம்ல. இப்ப வந்து அவரு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அதாவது வெளிப்படையா சொல்ல முடியல. அமித்ஷா சொன்னது தவறுன்னு சொல்ல முடியல. சொல்லதானே ஆகணும். எல்லாம் ஃபேக்ட்ங்க, அது பப்ளிக் ஃபோரம்ல இருக்கு. அண்ணாமலை அதை திரும்பவும் சொல்லி, அண்ணாமலைக்கு இப்ப என்ன சந்தோஷம்னா அவர் வந்து இவங்களோட கூட்டணி போக கூடாது, இது ஊழல் கட்சின்னு சொன்னார்ல, இது உடைஞ்சதுன்னா இப்ப அவரோட ஸ்டாண்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடும்ல. இப்போ நைனா நாயகனா பூசி மொழிகி அப்படியே சுமூகமா போற மாதிரி அவருடைய இதுல எல்லாம் கலந்துகிட்டாரு போயிட்டு. அண்ணாமலை வந்து இந்த கூட்டணியை உடைக்கிறது தான் அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு மனசுக்குள்ளார, நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இது இப்போ எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு முயற்சி எடுத்து இந்த ரோட் ஷோ எல்லாம் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் இதை தானே கேட்கறாங்க. போற இடத்துல எல்லாம் பத்திரிகையாளர்கள் தான் கேட்கறாங்க. பத்திரிகையாளர்கள் இன்னொன்னு கேட்கணும், ஃபாலோ அப் கேள்வி கேட்கணும். சார் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு அமித்ஷான்னு, நீங்க திருப்பி இல்ல இது வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், இந்த கமா போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கமாலாம் எடுத்துட்டாரு அவரு, என்டிஏ ஆட்சி அமைக்கும், அதுல நாங்க இடம் பெறுவோம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கறத கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி. அவர் எவ்வளவு நாள் இப்ப யாரு இறங்கி வர போறாங்கன்ற ஒரு கேள்வி, ஒரு கோரிக்கையே வச்சாச்சு. அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இது எங்க கோரிக்கை இல்ல, எல்லாரும் சேர்ந்த கோரிக்கை, இது அமித்ஷா அவங்க கோரிக்கைன்னு. இபிஎஸ் அவங்க அப்படி சொல்லவே இல்லைங்க, நான் தாங்க முடிவெடுப்பேன். அது தவறு இல்ல. அது அதை நம்ம சுட்டி, அது நீங்க ஒரு கூட்டணி இருக்கு இல்லைங்களா அடுத்தது விஜயன் ஃபேக்சுவலா நம்ம கேள்வி கேட்கணும்ல, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கணும்ல. அவர் சொல்லிட்டாருங்க, நீங்க திரும்பி சொல்லலன்னு சொல்றது எப்படி கரெக்ட்னு அவர் சொல்லணும்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. என்றைக்காவது திரு அமித்ஷா அவர்கள் முதல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாரு, அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே, அப்படி எந்த பத்திரிகையாளர் திரு அமித்ஷா கேட்டீங்களா? தலைமை இல்ல, சீஃப் மினிஸ்டர் அவரு அப்ப சொன்னாரு. ஆமா, இபிஎஸ் அப்ப அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. ஆட்சியில நாங்க பங்குன்னு சொல்றாரு பிஜேபி, அது இல்லன்னு இவர் சொல்றது எப்படிங்க? இல்ல அக்னீஸ்வரன், பாயிண்ட் என்னன்னா தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக மாநில தேர்தல் ஆட்சி இவர் சொல்றாரு. இல்ல அது சொல்லல, இவர் சொல்றது அக்னீஸ்வரன் அமித்ஷா சொல்றது இல்ல அவர்கள் கேட்டதுங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி சண்டை முடிச்சு விடுறதே வேலையா இருக்குது. திரு அமித்ஷா அவர்கள் பேசியது முறை பேசியது என்ன, அடுத்தடுத்து பேசியது என்ன, ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தா இல்ல சார், அது எப்படி நீங்க கடந்து போக முடியும்ன்றதுதான் ஒரே கேள்வி. இல்ல இருங்க சார், அமித்ஷா அவர்கள் கடந்து போகலாம். இருங்க ஒரே ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இபிஎஸ் முதலாக அங்க டெல்லியில சந்தித்து வெளியேறிய பிறகு அவர் என்டிஏ ஆட்சின்னு போடுறார். கோயம்புத்தூர்ல பேசுறப்ப என்டிஏ ஆட்சி, மதுரையில பேசுறப்ப என்டிஏ ஆட்சி. சரி, என்டிஏ ஆட்சின்றதுல இங்க நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. கட்டாய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்களுக்கு என்ன அங்க போயிட்டு இருக்குன்னா தெரியாமலாம் இல்ல. பத்திரிகைகளுக்கு பேட்டி, அது இன்னும் விளக்கமா ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம், அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். அடுத்து எங்க கொள்கையை ஆட்சியில் பங்கு பெற்று அமல்படுத்துவோம். இவ்வளவு தூரம் நடந்து இல்ல விஜயன், இவ்வளவு தூரம் போயாச்சு. நீங்க எந்த கேள்வி கேக்குறீங்க? ரகு சார் துடிச்சிட்டு வராரு. நான் பதில் சொல்லி முடிச்சேன், அப்புறம் நீங்க பேசுங்க. சொல்லுங்க. மை क्वेश्चन, பதிலே சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. என்ன சொல்றேன்னா சார், இந்த கூட்டணி ஆட்சி, அமைச்சரவையில் பங்கு வரும், இதெல்லாம் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி என்னடா பிரச்சனை நடக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, தேர்தல் வரட்டும், வந்ததுக்கு பிறகு முடிவு செய்வோம். ஒரே ஒரு வார்த்தை சார், ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கிறோம். என்ன? புல்லறிவாண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னா, தனக்கு தெரிந்ததை
தெரிஞ்ச அறிவு, அதாவது அற்ப அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு. தனக்கு தெரிந்த அரசியல் அறிவை வைத்துக் கொண்டு நாங்க எல்லா இடத்திலும் ஆட்சியை பிடிச்சிட்டோம், தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான் வருவோம் என்று சொன்னால் அதுக்கு இடைக்கால தடையாக தேர்தல் முடியட்டும்ங்கிறேன். இவரு பீட்டிங் அரவுண்ட் தி புஷ்ல சாம்பியன் ஆயிட்டாரு. அது கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது இல்ல பாருங்க, முதல் கூட்டணி ஆட்சின்றத மக்கள் முடிவு செய்யணுமா, கட்சிகள் முடிவு செய்யுமா? அதுக்குள்ளேயே இல்ல, அதுக்குள்ள வேண்டாங்கற. இப்ப அதுக்குள்ள போனாலே ஆபத்து, தப்பு, அது ஜனநாயகத்துக்கு விரோதம். நான் ஒரு கேள்வி நேரடியா கேட்டுட்டுமா சார்? இப்ப ரகு அவர்கள் எந்த இடத்துக்கு வராங்க? இப்ப அண்ணாமலை இன்னைக்கு வந்து பேசின பிறகு நான் அப்படிதான் பேசுவேங்க, கூட்டணி ஆட்சின்னு தான் பேசுவோம், நான் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன், ஏன்னா எங்க தலைவர் சொல்லி இருக்கிறார். அப்படி யாராவது பின்வாங்கினாங்கன்னா எங்க தலைவருக்கு எதிரானவர்கள், கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு அதிமுகவில் யாராவது நினைச்சா அமித்ஷா அவர்கள்ட்ட பேசிட்டு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்கன்னு சொல்றார். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதை சொல்ல வேண்டியது யார்? அமித்ஷா தான் சார் சொல்லியாச்சே சார். சார், திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தானே இப்படி சொல்லணும். விஜயன் வந்து ஒண்ணு அரசியல்ல முதிர்ச்சி இல்லாம, அனுபவ அறிவில்லாம, புல்லறிவாண்மை என்கிற தோழர்கள் பேசுறாங்க. நான் பாக்குறேன். எனக்கு இவர் ரவி மாதிரி புதுசா திருக்குறள் சொல்றாரோ என்னன்னு தெரியல. எனக்கு புது திருக்குறள் மாதிரி இருக்கு. கவர்னர் ரவி இப்போ ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல. சரி, நாம இல்ல நான் சொல்லுவது உண்மையான செய்தி. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் ரிவ்யூல வாங்க மாட்டேன். ரகு இல்ல எனக்கு என்னோட டயத்தை கொஞ்சம் சாப்பிட்டாரு. சரி ப்ளீஸ் அக்னி, அதனால கொஞ்சம் நீங்க இந்த ஆர் ரவியோட என்ன ஒப்பிட்டது தப்பு. தமிழர்களுக்கு செய்யற தீங்கு. சரி சரி, நான் சுத்த திராவிடர். சரி வாபஸ் ரகு அவர்கள் பாயிண்ட் எடுங்க. இல்ல பாயிண்ட், அதாவது பிஜேபி வந்து ஒரு முக்கியமான மாநில கட்சிக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சா கூட, தனிப்பெரும்பான்மை கிடைச்சா கூட ஆட்சியில பங்கெடுத்துக்கிறத ஒரு ஸ்டைல் ஆக்கிட்டாங்க. ஆந்திர பிரதேஷ்ல என்ன நடந்தது? ஸ்வீப் பண்ணாரு நாயுடு. ஆனா அமைச்சரவையில ஜனசேனா இருக்குது. ஓகே, அது முக்கியமான கட்சி, 20 சீட்டு வாங்கியிருக்கு. பிஜேபி சிங்கிள் டிஜிட்ல இருக்கு, அதுவும் போய் சேர்ந்துக்குச்சு. ஏன் தெரியுமா? அவங்க எடுக்கிற மக்களுக்கு பிடிக்காத, மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை அந்த கட்சிகளும் எடுக்கணும்னு. இப்போ ஜனசேனாவை சேர்ந்த பவன் கல்யாணும், சந்திரபாபு நாயுடுவும் ஹிந்தி கத்துக்கணும்ன்றாங்க. கட்சி பேரு தெலுங்கு தேசம். வடவர்களுடைய ஆதிக்கத்தை, இந்திய ஆதிக்கத்தை, டெல்லியோட ஆதிக்கத்தை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி நீ ஹிந்தி பேசணுங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு நாளைக்கு ஒரு கால் ஜெயிச்சாங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி எதுக்க கூடாது, 3வது லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்றாங்க. அப்புறம் நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ வந்து விசிகாகவும் கம்யூனிஸ்டையும் அவங்க கேட்குறாங்க, எங்க 2 நாளைக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருக்குன்னு கேட்டீங்க, இப்போ ஏன் தேட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. அதோட முக்கியம், திரு எடப்பாடி பழனிசாமி வின்னபிலிட்டி விட்டுருங்க, நம்பகத்தன்மையை இழந்துட்டாரு. இவர் பிஜேபி விட்டு வெளில வந்தார்ல, அப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாக ஒரு பக்கம் வந்திருக்கணும். பிஜேபி தான் பிரச்சனை, நம்ம எந்த காலத்திலையும் பிஜேபியோட போக மாட்டோம், பிஜேபி உறவை துண்டிச்சுட்டு வெளில வந்துட்டாரு அப்படிங்கிற போது நம்ம போகலாம்னு அவங்க நினைச்சிருக்கணும். அப்பவே நினைக்காதவங்க இவ்வளவு முன்னாடி நீங்க கூட்டணி வச்ச பிறகு உங்களை நம்புவாங்களா? கிரெடிபிலிட்டி ஜீரோ ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் விசிக அவர் சொல்லிட்டாரு சேரலாம்னு ஏன் சொன்னாரு? திரும்ப அவர் என்ன சொல்றாரு? திமுகவோட இல்லைன்னா கூட நாங்க பிஜேபி எதிர்ப்போங்கிறாரு. நீங்க டிஎம்கே கூட்டணிக்கு பேசிக்கா ஒரு விஷயம் இருக்குது, ஒரு காமன் த்ரெட் இருக்குது, பிஜேபி எதிர்க்கிறது. அந்த மாதிரி எந்த கொள்கையும் இல்லாத ஏடிஎம்கே எப்படி வருவாங்க? மக்கள் ரசிகர்கள். பாயிண்ட் என்னன்னா, ஒரு விதமான நெருக்கடி இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கா? இப்ப அண்ணாமலை அவர்களோட பேச்சு, அமித்ஷா வந்து எந்த இடத்திலும் திருப்பி எல்லாம் வாங்கல அந்த கருத்தை. அப்ப கூட்டணி ஆட்சின்ற ஒரு நெருக்கடியை ரொம்ப வலிமையா அவர் மேல கொண்டு வராங்களா? நெருக்கடி இருக்கு, ஆனா அது அதிமுக பாஜக தான் நெருக்கடி இருக்கு. பாஜக வந்து ஏன் அதை தொடர்ந்து கூட்டணி காட்சி தாங்கிற சொல்ல திரும்ப திரும்ப சொன்னாங்கிற அந்த அது அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத காமிச்சு மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வர்றது. அதாவது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்களே, அந்த கட்சிகள்லாம் அழைச்சிட்டு வந்து பாஜக வந்து அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அதிமுக விடுறதுக்கு தான் அவங்க சொன்னது. அவங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் நேரடியாக சேலத்துக்கு போவேன்னா டெல்லி வழியாக வாங்க, டெல்லி வழியாக ரூட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அது டேக் ஆஃப் ஆகல. இது வரைக்கும் நான் கட்சி சொன்ன பாமக அதை பற்றி வாயே திறக்கிறதில்லை. எப்போ கேட்டாலும் அது தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எதுவும் முடியும், அதை பத்தி பதிலே சொல்ல. சோ இவங்களையெல்லாம் கொண்டாந்து அந்த இடத்துல ஒரு நுணுக்கமா பாருங்க. அவங்க ஏற்கனவே என்டிஏன்ற ஒரு அலைன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ணாமலை கேட்பது இந்த என்டிஏல நாங்க வாங்கணும்ல, பர்சன்டேஜ் வாங்கணும்ல, நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம்ல, இந்த பர்சன்டேஜை வச்சுதான் நாங்க கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு அவங்க வராங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லிதான் இவங்களை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது அண்ணாமலை பேச்சு. அந்த பர்சன்டேஜ் கணக்கு தவறு. அதாவது பாஜக தலைமை வந்து
தமிழ்நாட்டையும் கேரளாவையும் ஒரே விதமா பார்க்குது. ஒரே ஸ்ட்ராட்டஜி 2 ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி எளிதா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க கேரளால பாஜக வந்து 2014 12%, அப்புறம் அடுத்த ஒரு எலெக்ஷன்ல 16%, இன்னைக்கு 20% இருக்காங்க. தனிப்பட்ட அளவில் பாஜகங்கிற தனிப்பட்ட கட்சி. ராம்கி, இப்போ இந்த கூட்டணி எல்லாம் இல்லன்னா பாஜக இறங்கி வந்துரும்னு நீங்க சொல்றீங்களா? கூட்டணி ஆட்சி எல்லாம் வேண்டாம், இபிஎஸ் அவர்கள் சொல்ற மாதிரி நாங்க வந்து கூட்டணி ஆட்சி கோர மாட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க நம்புறீங்களா? இல்ல, அது நீ ஆட்சியை பத்தி நான் திரும்பவும் சொல்றேன், இதெல்லாமே இந்த ஆட்சிக்கு என்டிஏ ஆட்சி நடக்குதுன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் ஒழிய அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கேற்காது. ஏன்னா அவங்க 2026 நடக்கிற விஷயம் பங்கேற்காத ஒன்றுக்கு எதுக்கு சார் இல்ல அந்த லேபிள் வேணும்? இங்க தமிழ்நாட்டுல என்டிஏ ஆட்சி நடக்குதுங்கிற ஒரு விஷயம் வந்து பாஜக அது ஒரு விதமான ஒரு நெருக்கடியை இபிஎஸ் அவங்களுக்கு கொடுக்குது இல்ல. இப்ப ரகு அவர்கள் நெருக்கடி இல்ல, இந்த நெருக்கடி தான் அவரை இன்னும் ஒரு பலம் பெற வைக்குதுன்னு சொல்ல வரேன். என்னன்னா நீங்க பாருங்க, அவர் என்ன எதிர்பார்த்திருந்தார்? நீங்க சொல்றது நீங்க அப்ப சொல்லுங்க. ஒரு அக்னி பரீட்சையை நடத்தி அவரை கொண்டு வராங்க. இல்ல, எதுக்காக எடப்பாடி அமைதியா இருந்தார்? சரி, நீங்க பாஜக நான் என் பேர் நாங்க முன்னே நின்று கூட்டணியை கட்டமைக்கிறோங்கிற பேர் வாங்கி நினைச்சாங்க. சரி, வில் அலௌதம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி தான். சோ என்னன்னா முக்கியமான பார்ட்னர் யாரு? பாமக உள்ள கொண்டு வரணும். ஆனா நீங்க பாருங்க, நான் கூட நினைச்சேன் பாமக வந்து பாஜக வழியா தான் அதிமுக உள்ள ஒரு கூட்டணி வரும்ட்டு. இன்னைக்கு பாருங்க, கடலூர்ல இருந்து இது விழுப்புரத்துல இருந்து ஆரம்பிச்சு நெய்வேலி வரைக்கும் எடப்பாடி அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு கிடைத்த வரவேற்பு பார்க்கும்போது அந்த பாமக அடிப்படை கட்டுமான வங்கி, அந்த வாக்கு வங்கி இருக்கு பாத்தீங்களா, அது சிதைந்து போய் அது அதிமுக போயிருக்கு. இப்ப நடுவுல இப்ப இந்த தலைமையில பிரச்சனை. அதனால எடப்பாடி அவர்களுக்கு பாஜக தேவையில்லாமலே கூட்டணி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது சுற்றுப்பயணம். இதுல ஒரு இடம் இல்ல, ஜெயலலிதாவும் இல்ல, ரெட்டலையும் இல்ல, திராவிடமும் இல்ல, 10.5 கொடுத்ததுனாலதான் திருநெல்வேலியில வாஜ்பாயும் இல்ல, அத்வானியும் இல்ல, முரளி மனோகர் இல்ல. இல்ல ரவீந்திரன் துரைசாமி ஒரு பாயிண்டடா வரேன். இல்ல இல்ல, இந்த இடம் தான் ராம்கி ஒரு முக்கியமான இடம் சொல்லி இருக்காங்க. ஒரு நம்பிக்கை பறந்திருக்கிறது அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்றது. அதனால இந்த கூட்டணி ஆட்சி இந்த நெருக்கடிகளை ஜெயலலிதாவே செய்யாத சாதனையை எடப்பாடி செய்துட்டார். சிதம்பரத்துல 2004ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் வாஜ்பாய் பிரதமர் சொல்லி எங்க அண்ணன் ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ண கேண்டிடேட் டெபாசிட் இழந்தாங்க. பிஎம்கே வர்சஸ் விடுதலை சிறுத்தைகள் டாக்டர் ஐயா வெற்றி பெற்று டெபாசிட் இழக்க வச்சாப்புல. இன்னைக்கு அதே சிதம்பரத்துல டாக்டர் ஐயாவுக்கு கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி 2வது வந்தவர் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. நான் ஃபேக்ட்ல இருந்து தான் பேசுவேன். 2019 மக்களவை தேர்தலில் 8000 ஓட்டு எடப்பாடியில அதிமுக வேட்பாளருக்கு குறைவு. அதே எடப்பாடியில இன்னைக்கு 50,000 ஓட்டு அதிகம். 2021 93,000 ஓட்டு அதிகம். அப்ப உங்க அரசியல் 10.5ங்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதியை கொடுத்த பெருமிதம், அந்த ஜாதிக்கு அது பெருமிதம் தான். அது இந்த மாதிரி இல்ல. அந்த புள்ளியில இருந்து பேசுங்க ரவீந்திரன் துரைசாமி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவால் இந்த கூட்டணி ஆட்சின்ற கோரிக்கையை ரொம்ப அழுத்தி எல்லாம் சொல்ல முடியாது, இபிஎஸ் அவர்கள் கால் தான், அவங்க முடிவு தான்ன்றது தானே. அதுலதான் பாமக இல்லைன்னா சீட் கன்வெர்ட் ஆகாது. நீங்க வந்து 35, 38 சேலம், சிதம்பரம், விழுப்புரத்தில் எடுத்திருக்கலாம். இது கம்பேரிட்டிவ் 8, 13 புதுச்சேரியில 3வது போன 4வது போன புதுச்சேரி, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சேலம், விழுப்புரம், சிதம்பரத்துல, கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல பெரிய அளவு நீங்க வந்திருக்கீங்க. அது சீட் கன்வெர்ட்டுக்கு போதாது. பாமக தேவைங்கிறதுனாலதான் என்டிஏக்குள்ள பாமக இருக்காங்க. நம்ம கூட்டணிக்கு வந்துருவாங்க, நம்ம ஜெயித்திரலாங்கிறத அந்த ஜெயங்கொண்டத்துல 42% வாக்கெடுத்த ஜெயங்கொண்டத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அவர் வந்து என்டிஏவை டிபெண்ட் பண்ணி இருக்காரு. என்டிஏ டிபெண்ட் பண்ணி சொல்றாரு. அடுத்த நாளே என்டிஏல இருக்கக்கூடிய பாமக தான் வார்த்தையை சொன்னார். நாம் அவர் மறுத்து சொல்லல. அவரே ராம்கி சொல்றது அதிமுக நம்பி தான் பாஜக இந்த இடம் தான். என்டிஏல இருக்கக்கூடிய பாமக சொல்லணும்னா ஒரே குட்டியல் உரிய மட்டைகள்னு இது விக்கிரவாண்டியில இவரை களத்துக்குள்ளே வர விடாம பண்ண அண்ணாமலை தனியணி அமைச்சிருவாரு. அவரு பிஜேபியோட வந்து அந்த அலையன்ஸ் முறிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, எடப்பாடிக்கு அட்வான்டேஜ் எப்படிங்க சொல்லுவீங்க? யாரு வருவா? சிபிஎம்மோ காங்கிரஸோ விசிகேவோ வரலன்னா நீங்க யாரோ ஒரு பெரிய கட்சி வரும்னா யாரு வருவாங்க சொல்லுங்க. அது சொல்லணும்ல. இவரு அவரு லூஸ் சிச்சுவேஷன் இருக்காரு. ரகு சார் உண்மையிலே சாமர்த்தியமா பேசுறாரு சார். எப்படி தெரியுமா? ஒரு கூட்டணி அமைச்சரவை ஏன் கொடுக்கலன்னு கேக்குறீங்க, வெளியில வந்தா யார் வருவான்னு கேக்குறீங்க. இது என்ன அரசியல்? ஒரு பிரேக் எடுத்து அது டிஎம்கே இல்லன்றாங்க. அரசியல் கட்சி பாத்துக்கறட்டும். கொடுத்து கூப்பிடுவீங்களா? போறதுல இப்போ பாஜக இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக இதை ஒத்துக்கல, வேண்டான்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. அமித்ஷா இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இதுல அமித்ஷா வந்து ரகு சொன்ன மாதிரி சென்னையில எடப்பாடிக்கு பலகீனத்தை பார்த்துட்டார். ரகு சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கன்னா
நாங்க தாங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள அமித்ஷாவும் கொஞ்சம் சல்கானார். அந்த இடத்துல எடப்பாடி அஜிடேட் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா எடப்பாடி அந்த இடத்துல அசெப்ட் பண்ணல. எடப்பாடி அதில் அசெப்ட் பண்ணதுல அவர் புரிஞ்சுக்கிட்டு, மற்றபடி இந்த அணிக்குள்ள வரவேற்பு எப்படி கெமிஸ்ட்ரி இருக்கு எல்லாம் பார்க்கும்போது வந்து அண்ணாமலை எடுத்த 11.4 அமித்ஷாவே அண்டூ பண்றாரோன்னு பிஎம்ஓல இருந்தெல்லாம் சில தகவல்கள் வரவும் அதை நம்ம அண்டூ பண்ணக்கூடாது, அந்த 11.4க்குள்ள வேல்யூவை நம்ம அசெப்ட் பண்ணணும்னு அதற்கு பிறகு அமித்ஷா எடப்பாடிக்கு பலகீனத்தையும் புரிஞ்சுக்கிட்டு 3 ஊடகத்துல தெளிவாவே சொன்னார். இது எல்லாருமே சொன்னாங்க. இருக்கு. இப்ப கேட்கிற அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. இபிஎஸ் அவர்கள் சில இடங்கள்ல அவர் செயல்படுத்துறதுல ரொம்ப சாமர்த்தியமாக காய்களை நகர்த்துறாங்க அரசியல் இதுல. இப்ப அவங்க நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துக்குள்ள அமித்ஷா அவர்களுக்கு பலம் என்னன்னா, அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்ல. ரொம்ப முக்கியமான கட்சி பாமகங்கிறத அவரு ஜெயங்கொண்டான்ல அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது அவரோட ஃபால்ட் அல்ல, வீழ்ச்சி. ஏன்னா பாமகவை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்க பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிமுகவால அவங்க பலனடையல. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க சொல்ற இடத்துல பார்வையாளர் புரியுறது. இப்ப பாமக ரொம்ப முக்கியன்றதை அவரே சொல்லிட்டார், வெளிப்படையா சொல்லிட்டாருன்னா பாஜக அல்லாது பாமக கொண்டு வர முடியாதா? அதுலதான் 2024 தோத்துட்டாரு. அப்ப அண்ணாமலை இவரோட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் உள்ள அணி 5% தான் டிஃபரன்ஸ். முடியுங்கிற நம்பிக்கை அண்ணாமலைக்கு இருக்குது. பிஎம்ஓக்கு அண்ணாமலை அந்த அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அத ஹோம் மினிஸ்ட்ரி எப்படி எடுக்கிறாரு, என்ன எதிர்பார்க்கறாங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ணாமலையோட கூட பேட்டி அர்த்தம் என்னன்னா 5% தான் நம்ம அணிக்கும் அவர் அணிக்கும் மக்களவையில வித்தியாசம். சட்டமன்றத்தில் அரித்மெட்டிக்லே அதை விட பெரிய அணியை என்னால கொண்டு வர முடியும். அதற்கான முயற்சிகள் அண்ணாமலை இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்குங்க. இன்னொரு கோணம் பிறகு இப்போ கொஞ்ச நாள் வந்து கூட்டணி தொடர்பான எந்த கேள்விக்கும் ஒரு பதிலை சொல்லாம நான் ஒரு தனி மனுஷன் தொண்டைங்க அப்படின்லாம் கடந்து போயிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு வந்து நான் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவேன். நேத்தான் இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா இது என்ன கணக்கு? அப்ப என்ன போகுது? அப்போ பிஜேபி ஆட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அண்ணாமலை. அதை ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி இப்போ பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்ற பிஜேபி ஆட்சின்னு சொல்லலாம்ல. பிஜேபி சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா கூட அது என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம், ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்லாம என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம். அமித்ஷா பேசினது இவருக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா இவங்களோட கூட்டணி போக வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவர் அண்ணாமலை. அதுக்காக தான் அவரை வந்து எடுத்துட்டு நயினா நாகேந்திரன் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்ப அவரே இருந்திருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கு அவருக்கு காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்ப சிக்கல் திரும்பியும் வந்திருக்குது. அப்ப அவரே தலைவரா இருந்திருக்கலாமே. அவர் நயினாரை விட பாப்புலர் தானே. இல்ல சிக்கல் கூட்டணி ஆட்சி தான்னா அதை நாங்க பேச மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாமே. இல்ல அது இவங்க ஏடிஎம்கே வந்து விட்டுட்டாங்க. இனிமே பிடிக்கிறது கஷ்டங்க. ஆரம்பத்துல அசெப்ட் பண்ணிருக்கணும். நம்பர் 1. ஓகே. ஐடியலி எடப்பாடி பழனிசாமி என்ன நம்ம விரும்பியிருப்பாரு, பிஜேபியோட கூட்டணியை சீல் பண்ணாம இந்த பிரச்சாரம் எல்லாம் போயிருக்கணும். ஓப்பன் வச்சுக்கோங்க. எப்போதும் எலெக்ஷனுக்கு 8 மாசம் முன்னாடி வந்து புதுசா எப்படி கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்க? எல்லாருமே கெஸ் பண்ண விடுங்க. இவர் விஜயோட இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ரென்த் எதுக்கு முன்பு கடைசி நேரம் அவரும் அதான் விரும்பிப்பாரு. இதுல அவரை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி கூட்டணிக்கு கொண்டு வந்தது உண்மை. அதை ஒத்துக்க முடியல வெளியில. இப்ப செங்கோட்டையனை வந்து கூப்பிட்டது டெல்லிக்கு, கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் மாதிரி பண்ணது, இதனாலதான் அவர் வந்தாரு. அதை ஒத்துக்க முடியுமா? அவர் பப்ளிக்கா பேச முடியுமா? எதுக்கு இவ்வளவு முன்னாடி கூட்டணி வரணும்? அப்ப அந்த கூட்டணி ஆட்சிங்கிறது எதிர்த்து பேச முடியல. அமித்ஷா தப்பா சொல்றாரு, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியல. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதுல வந்து நீங்க காங்கிரஸையும் இவங்கள பிசிகேவையும் கம்யூனிஸ்டையும் கூப்பிடுவீங்க. அவங்க கேக்குறாங்கல்ல 2 நாளைக்கு முன்னாடி நாங்க இல்ல இன்னைக்கு இருக்குமான்னு கம்யூனிஸ்ட். இப்போ பாயிண்ட் என்னன்னா, அரசியல்ல சூழலை பயன்படுத்திப்பாங்க. நீங்க ரொம்ப அசர்ட்டிவா இருக்கிறப்ப அவங்க பதுங்குறதும், நம்ம கொஞ்சம் கீழே விழறப்ப இது இருக்கும். இயல்பா எல்லா காட்சியிலும் பாக்குறோம். அப்படி ஒரு நெருக்கடியான நிலை இருப்பதனால் அண்ணாமலை அவர்கள்லாம் அமித்ஷா கருத்தை சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களா அதிமுகவுக்கு? நான் அதை அப்படி பார்க்கல. நீங்க வந்து என்ன பாஜக தலைவரை விட்டு மாநில தலைவரை விட்டு தூக்குனீங்கல்ல, இவ்வளவு நாள் ஆச்சே, எனக்கு ஏதாவது ஏன் இது வரைக்கும் இது பண்ணல? என்ன தேசிய பொதுக்குழு உறுப்பினரை தானே வச்சிருக்கீங்க. நான் பாஜக ஆட்சின்னு சொன்னேனே முன்னாடி, அது சரியா போய் மக்கள்கிட்ட போய் சேரலையே. இப்ப திரு அமித்ஷா அவர்கள் எனக்கு எந்த பதவியும் தரவில்லை. ஆனால் அவரை நான் நேரடியாக எதுக்கும் விரும்பவில்லை. என்னால் தனி கட்சியும் தொடங்க முடியவில்லை. அதனால இதவே நான் மீண்டும் முடிச்சு விட்டுட்டேன்னா இன்னும் பவரா போகட்டும். 25,000 வோல்ட் பவர்ல ஓடுற ஒரு மின்சார ரயிலை போல திரும்பி விட்டுருக்கிறார். அது நடக்காது. ஒண்ணு நடக்காது. ஒண்ணு. ரெண்டாவது கூட்டணி ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பொறுத்தளவு கூட்டணி உடையாதுன்னு சொல்ல வரீங்க. அதெல்லாம் வந்து தலைவர்கள் முடிவெடுத்துக்கிட்டோம். கூட்டணி அந்த இது இல்ல. அண்ணாமலை போராயிருவாரு.
நீங்க அது வேற. அப்படின்னா அவர் நினைக்கிறது இந்த கருத்தை நீங்க சொன்னா இப்ப நீங்களே தொடர்ந்து இருந்திருக்கலாமே. ஏன் அண்ணன் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு இவரை வந்து திரு நயினா நாயந்திரன் ஏன் போட்டிருக்கணும்? ஒண்ணு ரெண்டு சார் முடிச்சிடறேன் சார், எல்லாத்துக்கும் சொன்னா எப்படி சார்? அடுத்து அண்ணன் சொன்னாரு இது வந்து ஃபால்ட் அல்ல ஃபால் அப்படின்னாரு, வீழ்ச்சி அப்படின்னாரு. இவர் சொல்றது பாஜகவை பார்த்து சொல்றாரு, அப்பா மாநில கட்சிகளை ரொம்ப நோண்டிராதீங்க. நீங்க முன்னாடி 2014 282 எடுத்தீங்க, அன்னைக்கு உங்களுக்கு வெற்றி. 2019 303, இன்னைக்கு நீங்க ஃபால் ஆயிட்டீங்க, வீழ்ச்சி ஆயிட்டீங்க. 240 272 இல்ல. ஆகையினால மாநில கட்சியை பார்த்து நடத்துக்குங்க அப்படின்னு தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அக்னீஸ்வரன் சொல்ற கருத்து தான் அப்படின்னா ரகு, எதுக்காக அமித்ஷா திரும்ப 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 என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்றது? ஒருவேளை ஏடிஎம்கே வந்து அமித்ஷாட்ட பேசி நீங்க அதை பத்தி பேசாதீங்க, தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிடுங்கன்னு முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடாதுன்னு தான் அண்ணாமலை இன்னைக்கு அதை பாயிண்ட் எடுத்து பேசுறாரு. சும்மா சொல்லி பாக்குறது. நம்ம வந்து அமித்ஷாவே திரும்பி போயிடக்கூடாதுங்கிறதுனால அரசியல் பேசாம அமித்ஷாவுக்கே ஒரு செக் வச்சு கிரிக்கெட் விளையாண்டவரு, கிரிக்கெட் விளையாடி பேட் கட்டி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தவர் மக்கள் மனசுல பதிய வைக்கிறாரு. திரும்பி இதுதாங்க ஒரு சுவாரஸ்யமான இடம்ன்றது. அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுக்கே ஒரு செக் வைக்கிறது. நீங்க இந்தியாவுல வியூக விற்பனரெல்லாம் உங்களை தேர்தல் வியூக விற்பனரெல்லாம் சொல்றாங்க, நீங்க சொல்லிட்டீங்க கூட்டணி ஆட்சின்னு, நான் உறக்க சொல்லிட்டேன் தமிழ்நாடு முழுவதும், நீங்க இனிமேல் பேக் அடிக்க முடியாதுன்ற செக் வச்சுட்டாரா அண்ணாமலை? தேர்தலை சீரியஸா எடுத்துக்கொள்ளாத எந்த கட்சியும் இப்படிதான் அரசியல் செய்யும். தேர்தலை சீரியஸா எடுத்துக்கல. பாஜக மீது இருக்கிற விமர்சனமே அவங்க எப்போதும் தேர்தலை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அவங்க ஏன் இவ்வளவு தூரமா ஈடுபாடு எடுத்துக்கலையா? தமிழ்நாட்டுல அவங்க எடுத்துக்கல. அவங்க தலைப்பு செய்தி அடிபடுவதுக்கு தான் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2026 முன்னாடி எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய பொற்காலம் முக்கியமான காலங்கிறது ஆஃப்டர் 2026 தான். ராம்கி, நீங்க ஒரு இடம் சொல்லுங்க, நீங்க அமித்ஷா அவர்களையும் தலைப்பு செய்திக்காக பேசக்கூடியவர்னு சொல்ல வரீங்களா? தேர்தல் வியூகங்கள்ல நான் சொல்வது மத்த பேச்சு இல்ல, தேர்தல் வியூக கணக்குகளை அமித்ஷா அவர்கள் இந்தியா முழுவதும் தலைப்பு செய்திக்காக தான் கைகளை நகர்த்தி. அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி தமிழ்நாட்டில் கூட்டணி பற்றி ஏதாவது விரிவா சொல்லியிருக்காருன்னா இல்ல, சொல்லியிருக்காரு. கேட்ட கேள்விக்கு எஸ் சார் தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி அமையுமா ஆட்சி அமையுமா? ஆமா எஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான கூட்டணி ஏற்படுத்த போறோம், எப்படி ஆட்சி போறோம், ஒரு விரிவான ஒரு என்னன்னா அமைச்சரவையில் பங்கு பெறுவீர்களா? ஆமாம் பங்கு பெறுவோம். இதை விட என்ன சார் ஸ்டேட்மெண்ட்? இல்ல இதுதான் சொல்றேன். இதான் நீங்க அமைச்சரவையில் பங்கு பெற்றா அதுல வர்ற விளைவுகள் எல்லாம் பத்தி இன்னும் தலைமை யோசிக்கல. 2026 அப்புறம் ஆட்சியில் நீங்க பங்கேற்று அதுல வந்து ஆட்சி ஏதாவது சொதப்புனா அதோட இம்பாக்ட் உங்களுக்கு 2029 இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலா 29 இருக்குன்றீங்க, அவங்களுக்கு 2029 தான் முக்கியம். ராம்கி, இது அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் சுருக்கமா உங்க பாருங்க? அடுத்த கட்டம்ல இந்த இதிலே தொடர்ந்து ஒரு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எடப்பாடியோட பேச்சு வந்து நாளுக்கு நாள் பலமானது. அவருடைய அறிக்கை கூட பாருங்க, ரொம்ப கடுமையாக திமுக அரசை கடுமையான விமர்சனம் பண்றார். அதனால அவருக்கு ஒரு ஏற்றம் இருந்துட்டு தான் இருக்குது. அவர் சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்த ஆதரவுல இருந்து அவர் பெரிய உற்சாகம் தெரியுது. அதிமுக நீங்க எடப்பாடி விடுங்க, எடப்பாடி ஆளுமை இருக்கால விடுங்க, அதிமுக கட்சி இருக்குல்ல, அதோடைய தேர்தல் ஹிஸ்டரியில முக்கியமான தேர்தல்னா 2001 தான், பாதாளத்தில் இருந்தது. அதுல வந்து அந்த தேர்தலில் தான் குறைவான இடங்களில் அவங்க போட்டிட்டாங்க. அதுல ஜெயலலிதாவே போட்டி போட முடியல. அப்படிப்பட்ட இடத்துல வந்து 140 இடங்கள்ல எல்லா கூட்டணி கட்சிகளும் அகாமடேட் பண்ணி 132 இடத்துல ஜெயிச்சாங்க. அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதனால அதிமுக அந்த கட்சி இருக்கு பாத்தீங்களா, திமுக எதிரான ஒரு கட்சி, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கொடுக்கும். இன்னொரு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க வந்து கூட்டணி உடையமான்னு கேக்குறீங்க. பாஜக அதிமுக கூட்டணி உடையமான மக்கள் பேசல, திமுக கூட்டணி என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதான் நாளுக்கு நாள் வந்து காமராஜர்ல இருந்து ஆரம்பிச்சு மதிமுகல இருந்து நிறைய விஷயம் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகே ரகு, நீங்க எப்படி பாக்க அடுத்த கட்டம், இதை யார் இறங்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் இறங்கி வந்தாலும் ஏடிஎம்கே அட்வான்டேஜ் கிடையாதுங்க. இந்த பிரச்சாரம் ரோட் ஷோ எல்லாம் ஒரு கூட்டம் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த கூட்டணி சிக்கல் வந்து இடியாப்ப சிக்கலா மாறிடுச்சு. எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறாரு. புதுசா கட்சிகள் வரா மாதிரி தெரியல. ஏற்கனவே ஷோர் ஷாட்டா வருவாங்கன்னு நினைச்ச பிஎம்கேவே இப்ப வந்து ஆட்சியில பங்குன்றாங்க. சோ நாளுக்கு நாள் வந்து அவருக்கு வந்து சிக்கல்கள் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா ராம்கி சொன்ன மாதிரி நான் 2001 உங்களுக்கு முக்கியமானதுன்னு சொல்ல மாட்டேன். 98லயே அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே. 2026 ஏடிஎம்கே வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். அதனாலதான் அவருக்கு பிரஷர் அதிகமாகுது எடப்பாடி பழனிசாமிக்கு. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? பாஜகவின் இந்த கோரிக்கையெல்லாம் எப்படி கடந்து போகும் அதிமுக? சுருக்கமா சொல்லுங்க. திமுகவினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு தேர்தல் 2026 தேர்தலுக்கு பிறகுதான் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருப்பவர்கள் பேசினாலே திமுக ஆட்சி அமைதியாக இருந்தாலே போதும்.
இதை பத்தி பேசி பூதாகாரமா ஆக்கி Okay. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்து வேட்டு வச்சு அது பண்ணாம Okay. திமுக மாதிரி 1000 சஞ்சலங்கள் அங்க நடந்தாலும் வெளிக்காட்டிக்கிறாம இருக்காங்க பாருங்க. அவர்கள் ஒரு முன்னுதாரணமா எடுத்தாலே போதும் அப்படிதான் நான் பாக்குறேன். எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் நீங்க அதிகார பலத்தை செலுத்தினாலும் மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்களோ அவங்க தான் அரியணைக்கு வருவாங்க. இதுல வந்து என்ன நடக்கும், யாரு இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு? ஜெயலலிதா இறக்கும் போது விட்டுட்டு போன 41% வாக்குல 21% திராவிட இயக்கம்னு தம்பி கருத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு மு.க. ஸ்டாலின் போயிட்டு 7% தமிழ் தேசியம்னு சீமான் கிட்ட போயிட்டு மீதி 7% அண்ணாமலை பாஜக பக்கம் கொண்டு வந்துட்டாரு. அதற்குரிய சீட்டை அண்ணாமலை இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாரு. பலத்திற்கேற்ற பங்கீடு எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. நம்ம ஒன் டைம் ஓட்டாட்டு அது பெயரக்கூடாது, அதை நிரூபிச்சாதான் 29ல எடப்பாடி நம்மள டிச் பண்ணாம இருப்பாருங்கிறதுல அண்ணாமலை எல்லாத்தையும் எதிர்த்து 29 தான் கணக்கு. பிஎம்ஓவை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, மோடியை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. 2029 மத்திய அமைச்சரவையில பங்குனா அப்புறம் இந்த 2026க்கு பிறகு அதை யோசிப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.